ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம வீடியோ போட்டு. ஓகே, இந்த சண்டே ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்த இடம் தாங்க சொரிமுத்து ஐயனார் கோயில். இது வந்து பாபநாசத்துக்கு மேலே இருக்குது. இந்த சதன் சைடில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சொரிமுத்து ஐயனார் கோயில் வந்து இங்கே ரொம்ப வந்து ஃபேமஸான கோயில். நாங்கள் பார்த்தீங்கன்னா இது எங்கள் அப்பாவோட குலதெய்வம் கோயில் தான். ஆனால் நான் இந்த கோயிலுக்கு இது தாங்க செகண்ட் டைம் வரேன். நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தாங்க இங்கே ஃபஸ்ட் டைம் வந்தேன். அப்போ நான் ஒரு மார்னிங் டைம் வந்ததுனால கோயில் வந்து ரொம்ப ப்ரைவேட்டாக இருந்துச்சு. ரொம்ப அதிகமான ஆட்கள் கூட்டம்லாம் இல்லை. அதனால் நான் இந்த சண்டே வந்து இங்கே சூஸ் பண்ணேன். ஓகே, இங்கே போனால் கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்குமேட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரியே இருந்துச்சு. என்னடா இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. ஃபேமிலியாக இங்கே வந்து பொங்கி சாப்பிட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடம் பார்க்கவே. சரி, நம்மளும் ஜோதியில் ஐக்கியமாகலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிளேஸை கண்டுபிடிச்சி பெட்ஷீட் போட்டு எங்கள் ஃபேமிலி நாங்களும் செட்டில் ஆகிட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு புளியோதரை கிண்டிக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இங்கே இருக்க ஆற்றுல வந்து குளிச்சுட்டு நான்வெஜ் செஞ்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபுல்லாகவே மங்கீஸ் நிறைய இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தங்க வந்து தோசை போட்டுட்ருக்காங்க எல்லா மங்கீஸ்க்கும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட நம்ம சாப்பாடெலாம் பிடுங்கிட்டு போயிடுமோன்னு ஒரு பயம் வேறு எங்களுக்கு. அப்படியே தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து இதுதான் புதுசாக இருந்துச்சு. நம்மளும் நான்வெஜ்ஜே எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே, சாமி கும்பிட்டு நம்மளும் நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்ருக்கலாமேன்னு ஒரு ஃபீல் ஆச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஆறுங்க, செம்மையாக இருந்துச்சு. தண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம்னு சுற்றி ஃபுல்லாக தண்ணி தாங்க. என் பசங்களாம் வந்து தண்ணியை பார்த்தோன்னே ரொம்பவே ஜாலியாக ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணல. எனக்கு உண்மையே சொல்லணும்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தோடனே இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு மக்கள்லாம் கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அவங்க ஃபேமிலி பாண்டிங் எல்லாமே பார்க்கும்போது நமக்குமே ரொம்ப இதாக இருந்துச்சு. அண்ட் இந்த கோயில் பக்கத்துலேயும் நமக்கு ரெஸ்ட் ரூமுக்கும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே வந்து ஜென்ஸ்க்கு தனியாக, லேடிஸ் தனியாக ரெஸ்ட் ரூமும் வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்பவே க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இங்கே வந்து இருக்குது. ஸோ எதுக்குமே நமக்கு கவலைப்பட வேண்டாம். ஸோ நாங்களும் அப்படியே சாமி கும்பிட வந்துட்டோம். ஸோ இந்த சொரிமுத்து ஐயனார் கோயில் பார்த்திங்கன்னா ஈவினிங் 4:30 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஏரியா கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ நம்ம 4:30க்கு நம்ம கீழே இறங்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியும் ஒரு 5 வரையும் ஆட்கள் இருப்பாங்க. நாங்கள் ஒரு ஈவினிங் டைம் தான் போய் சாமி கும்பிட்டோம். ஏன்னா காலையிலேருந்து கூட்டமாக இருந்துச்சு. சண்டே தானே நாங்கள் வந்திருந்தோம். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் டைம் போனோம். கொஞ்சம் கூட்டம்லாம் கம்மியாயிடுச்சு. அப்படி தான் நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பித்தோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு சாஸ்தா கோயில், அதாவது ஐயனார் கோயில்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சதன் சைடில் நாங்கள் ஐயனார் தான் காவல் தெய்வமாக கும்பிடுவோம். அந்த ஐயனாரோட முதல் தலம் தான் இதுன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா அகஸ்தியர் முனிவரால் வந்துட்டு தோன்றப்பட்ட கோயில் தான். முன்ன சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கும்போது தேவர்கள்லாம் வடக்கு திசையை நோக்கி போயிட்டாங்களாம். அதனால தெற்கு திசை வந்துட்டு மேலே உயர்ந்துட்டான். அதனால இந்த உலகம் வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அகஸ்தியர் முனிவரை சிவபெருமான் வந்து தெற்கு திசையை நோக்கி போக சொன்னாங்களாம். ஸோ அப்படிதான் அகஸ்தியர் முனிவர் வந்து பொதிகைமலை நோக்கி வந்தாராம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து தங்கி அவர் வந்து இங்கே உள்ள தாமிரபரணி ஆற்றில் நீராடிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு நாள் வந்து அவர் கண்ணில் வந்துட்டு ஒரு ஜோதி மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த ஜோதியில தான் நம்ம சாஸ்தா வந்து சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ணுற மாதிரியும் அவங்க கூட பேச்சியம்மனும் வந்துட்டு தெரிஞ்சிருக்காங்க. அதனால் இந்த கோயில் வந்து உருவானதுன்னு தல வரலாறு வந்து சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஆடி அமாவாசைக்கு நீங்கள் வரணும்னா நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள்லாம் வர முடியாது. ஆடி அமாவாசைக்கு வரணும்னா கவர்மெண்ட் வெஹிக்கிள் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கே தான் நீங்கள் கவர்மெண்ட் வெஹிக்கிளில் தான் அங்கே வரணும். ஏன்னா கூட்டம் அந்தளவுக்கு இருக்கும். அண்ட் பங்குனி உத்திரமும் ரொம்பவே வந்து ஃபேமஸாக நடக்கும். இங்கே பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா சவுத் சைட்லேயே வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க சாஸ்தா கோயிலுக்கு போவாங்க. ஸோ எங்களுக்கு இந்த சாஸ்தா கோயில் தான் வந்துட்டு இந்த சைடில் உள்ள பெரிய கோயில். அதனால் நிறைய மக்கள் வந்து பங்குனி உத்திரத்துக்கு வந்துட்டு இங்கே கூட்டமாக வருவாங்க. ஸோ அதுவுமே ரொம்பவே ஸ்பெஷலாக நடக்கும். நான் இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. நான் இந்த தடவை நினச்சிருக்கேன் இந்த வருஷம் பங்குனி உத்திரம் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆச்சு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம். ஏன்னா நான் போன தடவை ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இந்த கோயிலுக்கு வந்தேன். ஏன்னா எங்ககிட்ட நாங்கள் கார் வச்சுருந்தோம். போன வருஷமே நாங்கள் விற்றுட்டோம். ஒரு வருஷம் கார் எங்ககிட்ட இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தோம் ஃபேமிலியாக. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க. இந்த மலை பகுதியில் வந்துட்டு குழந்தைங்களையும் பைக்கில் கூட்டு வரும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்தும் வர முடியல. ஒருத்தங்க வந்து பஸ்ஸில் வந்தாங்க. அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து பஸ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒருத்தங்க போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்தோம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். என்ன சேர்ந்து வர முடியலை, இப்படி பஸ்ஸில் பைக்லேருந்து வரோமேன்ட்டு. ஆனால் இந்த தடவை வந்து நான் கோயிலுக்கு வரும்போது புது காரில் தாங்க வந்தேன். ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து தான் வந்தோம். ஸோ அதுவே எனக்கு ரொம்பவே பிளெஸ்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கார் சாவியும் சாமி கால் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு தான் வெளியில் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்கவுங்க வேண்டுதலை வந்து சாமிக்காக செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு. இவ்வளோ ஒரு அழகான கோயில் வந்துட்டு நம்மளை சுற்றி இத்தனை வருஷமாக இருந்தும் நம்ம பிறந்ததுலேருந்து இந்த கோயிலுக்கு வரலேன்னு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டுங்க. இந்த பக்கம் சாமிக்கு வேண்டுதல் செஞ்சுட்டு அவங்க எல்லாரும் உட்காந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு புளியோதரை சாப்பிட்டுட்டோன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிடல. நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோங்க. இந்த கோயில் ஃபுல்லாகவே வந்து குளிர்ச்சியாக தாங்க இருக்குது. ஏன்னா இந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாகவே ஆறு ஓட்டுறதுனால ரொம்ப குளுமையாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பொங்கல் செஞ்சு சாமிக்கு வந்து வேண்டுதலுக்காக பொங்கல் விட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே வந்துட்டு
ஆசையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து கண்டிப்பாக பொங்கல் விட முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கு அந்த அருள் கிடைக்குதா, அந்த பாக்கியம் கிடைக்குதான்னு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த கோயிலில் இன்னொரு ஃபேமஸ் என்னென்னா, இந்த கோயிலில் வந்து ஒரு மரம் இருக்குதுங்க. அந்த மரத்தோட பேர் வந்து மணி விழுங்கி மரம்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கோயிலுக்காக வந்துட்டு வேண்டுதலுக்காக நிறைய பேர் வந்து மணி கட்டுறாங்க. அந்த மணியை யாருமே அவுக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த மரம் வந்து தனக்கு தானே வந்துட்டு மணியை வந்து ஒழுங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மணி எல்லாம் வந்துட்டு அந்த மரத்துக்குள்ளே புதையுது பாருங்களேன். அது மாதிரி மரத்துலேருந்து மணியை அவுக்கவே மாட்டாங்களாம். தனக்கு தானே வந்து விழுங்கிக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல இந்த கதையெல்லாம் கேட்கும்போது. அப்படியே அந்த மரத்தை சாமி கும்பிட்டுட்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் பலாப்பழ மரத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. இந்த கோயிலில் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நாங்கள் கிளம்புற வரைக்குமே கூட்டம் கொஞ்சம் அப்படியே தான் இருந்துட்டு இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.